பல தடைகளை தாண்டி கடந்து மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய கொண்டாட்டமான படமாக நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி இருந்தது. அதை எப்படி கொண்டாடினாங்க அந்த ரசிகர்கள், அந்த மக்கள், எப்படி அந்த தியேட்டர் வாசலில் அழுதாங்க, அதுவும் அந்த கடைசி படம்னும் பொழுது இந்த பெண்கள் எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ ஒரு மேஜிக்கு விஜயிடம் இருக்கிறது, அது மட்டும் நமக்கு தெரியுது. சரி, ஓகேப்பா, இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் என்ன அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த வசூலை ரொம்ப தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது ஒரு ஃப்ளாப் படம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி. இந்த படத்தை இணையத்தில் விட்டாச்சு, 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு 6.5 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப டிலே ஆகி ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்காது. அப்புறம் இது நாங்கள் இணையத்தில் பார்த்துட்டோங்க, இது பகவந்த் கேசரிங்க, இது ரவா கேசரிங்க அப்படின்னு சொன்னவங்க ஒரு பக்கம் சரி, இதெல்லாம் தாண்டி தியேட்டரில் நேற்று கொண்டாட்டமாக இருந்தது, அவ்வளோ கூட்டம் வந்தது, கூட்டமே வராது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் என்னென்னா, இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேகா நிர்வாகிகள் இவங்கெல்லாம் பல்காக புக் பண்ணி இந்த டிக்கெட்லாம் கொண்டு போய் வீடு வீடாலாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம். அப்படிலாம் யாருக்கும் டிக்கெட்டே போய் சேரலைங்க. குறிப்பாக சென்னை குரோம்பேட்டை வெற்றி தியேட்டருடைய ஓனர் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. முழுக்க முழுக்க நாங்கள் கவுண்டரில் தாங்க டிக்கெட் கொடுத்தோம், அதுவும் ஆன்லைன் முன்பதிவில் தான் இந்த டிக்கெட் வழங்கப்பட்டது. நாங்கள் எந்த விதத்துலையும் அந்த டிக்கெட்டை அதிக ரேட்டுக்கு விற்கவே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிங்க, ஒரே ஒரு காட்சி நாங்கள் அப்படி தான் விற்றோம். ஏதாவது ஒரு வீடியோ காட்சி, ஏதாவது ஒரு ஆடியோ, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருங்க, நாங்கள் ஒத்துக்கிறோன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்ன விஷயம். இன்னொன்று என்னென்னா, பொதுவாக இதுக்கு முன்னாடி கடந்த டிஎம்கே ஆட்சி, அதுக்கு முன்னாடி அப்புறமா கலைஞர் இருந்த போதெல்லாம் அவர் படத்துக்கெல்லாம் கதைவசனம் எழுதுவார். பொன்னர் சங்கர், இன்னும் நிறைய படங்கள்லாம், அந்த படங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க முதல் நாள் டிக்கெட்டை அந்த மொத்தமாக பல்காக வாங்கிடுவாங்க. பல்காக வாங்க சொல்லி உத்தரவுலாம் கூட போயிருக்குது. ஏன்னா அந்த படங்கள்லாம் பெரிய ஓப்பனிங்லாம் ஒன்றும் இருக்காது. விஜய் படம் மாதிரியான ஓப்பனிங்லாம் இருக்காது, அஜித் படம் மாதிரியான ஓப்பனிங் இருக்கார். கதைவசனம் எழுதியிருக்கார், ரைட், ஓகே. அதில் நடித்த நடிகர்லாம் ஒரு சாதாரண நடிகர்கள் தான். அப்போ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக தலைவருடைய மனசில் இடம் பிடிக்கணும், தலைவருடைய உத்தரவு பேரில் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், கட்சி மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்னதுனால நாங்கள் நகரம், ஒன்றியம் இவங்கெல்லாம் சேர்ந்து வாங்கியிருக்கோன்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலைங்க, நாங்கள் அல்லாடி இருக்கிறோங்க நேற்று அப்படிலாம் பார்க்க முடிஞ்சுது. மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, சென்னையிலிருந்து அவ்வளோ பேர் பெங்களூருக்கும் ஆந்திரா பக்கத்தில் நகரிக்கும் போய் படம் பார்த்துருக்காங்க. இந்த நகரிக்கு போய் காலை 6 மணி காட்சி, நகரி, திருப்பதி, ஊத்துக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அது தெரியல, பொன்னேரி தாண்டி இங்கெல்லாம் போய் படம் பார்த்ததுனால, குறிப்பாக பார்த்ததுனால, திருத்தணியில் 3 தியேட்டரில் ஜனநாயகன் போட்டிருக்காங்க. ஒரு தியேட்டரில் 9 மணி காட்சிக்கு ஆள் வரலைங்க. ஆள் வரலன்னா என்னென்னா, ஏற்கனவே 2 தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லு. திருத்தணி ஒரு சின்ன ஊர். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, 6 மணிக்கு எப்படியாவது இந்த படத்தை பார்த்தாகணும்னு நகரியில் 3 தியேட்டரில் 6 மணிக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டு மொத்தமாக திருவள்ளூர், திருத்தணி பக்கத்தில் அரக்கோணம், தக்கோலம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க பூரா அங்கே போய் இந்த படம் தியேட்டர் ஃபுல்லாக ரொம்பிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலியாக இருக்கிற அந்த இருக்கைகள்லாம் பழைய வீடியோக்கள், பழைய ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து சில விஷமிகள், அப்படி தான் சொன்னோம், விஷமிகள், சிஎம் விஜய்க்கு ஆகாதவர்கள், ஜனநாயகன் படம் காணாமலே போகணும், அந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சவங்க, சாபம் விட்டவங்கலாம் இந்த படத்தை தங்களால் முடிஞ்ச அந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்குது பாருங்கள், கூட்டம் இல்லை பாருங்கள், வசூல் இல்லை பாருங்கள், இதெல்லாம் இவங்களே செட்டப் பண்ணி இறக்குன ஆட்கள் இவங்க. அதெல்லாம் அப்பட்டமான போய்ங்க. நானும் தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். அப்படி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி தீர்த்துட்டாங்க அந்த ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக என்னென்னா, விஜயோடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ எல்லாரும் ஏன்னா ஒரு ஹீரோ உச்ச நட்சத்திரமாக இருக்காருங்க. அவர் நினச்சா கூட, நான் கூட அரசியலுக்குள்ளே ஒரு விஜய் வராருன்னும் போது கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நான் வருத்தப்பட்டேன்னா, ஏன் இவருக்கு ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம், நல்ல லைம் லைட்டில் இருக்கார், இவருக்கு எதுங்க அரசியல், இவருக்கு எதுக்குங்க அப்படின்னு. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் தாவேகா இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கும், இவ்வளோ சீட் அடிக்கும்னு நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஒரு எதிர்கட்சியாக உட்காரோம், பலமாக உட்காரோம் அப்படின்னு மட்டும் நான் நினச்சேன். நான் திரும்ப சொல்கிறது, இந்த ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தால்
தாவேக்கா முழு மெஜாரிட்டியோட உட்காந்துருக்கும். யாருடைய ஆதரவும் தேவையில்லை. ஃபுல்லாக நீ உட்காந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். அதை தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயையோ, இந்த படம் வந்தால் விஜயோடைய அரசியலுக்கு மிக முக்கியமான படமாக இருக்கும், தாவேக்காவிற்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அந்த பங்கில் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு தான் அவங்க கணிச்சிட்டு தான் இதை திட்டமிட்டு சுத்தலில் விட்ட படம் அது. ரைட், ஓகே. இதில் நிறைய விஷயங்கள் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயங்கள், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அப்புறம் மத நல்லிணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்னன்னா, இது இஸ்லாமியருக்கு எதிரான படம், இஸ்லாமியருக்கு எதிரான படம், இஸ்லாமியர்கள் வழக்கம் போல் தீவிரவாதியாக காட்டுறது இல்லாமல் யச்சுவினோத் தொடர்ந்து அவருடைய இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே வராரு, எங்க அப்படி கிடையாதுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு டைரக்டர் யோசிப்பார், இப்போ சிஎம் விஜய் யோசிச்சிருப்பார், அப்போ நடிகர் விஜய் இருக்கும்போது யோசிச்சிருப்பார். ஆனால் ஏன் இதை வந்து திட்டமிட்டு இந்த அமீர் மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ந்து இதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து, அது ஏன்னு தெரியல. படம் பாருங்கள் நீங்கள், அந்த படத்தில் ஒரு அப்துல் கலாம் மாதிரியான ஒரு விஞ்ஞானி, அவர் இஸ்லாமியர்னு நரேன் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இதில் முழு படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து ஏன் இது இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இப்படியாவது இந்த படத்தை அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படம் குறிப்பாக அவருடைய கடைசி படம் அப்படின்ற நேற்றுலாம் தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட்டே காலியாக இருந்திருக்குதுங்க. அது ஸ்டாஃபுங்களாம் யாரும் வெளியே போகல. எப்பவுமே செக்ரட்டரியேட்டில் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் செக்ரட்டரியேட்டில் இருப்பாங்க. வெளியே நின்றுட்டு இருப்பாங்க, எதிர்க்க இருப்பாங்க, டீ கடையில் இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க, கரவேட்டி கட்டினு பேசிகிட்டு இருப்பாங்க, மந்திரி பார்க்க வந்திருப்பாங்க, எம்எல்ஏ பார்க்க தருவாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ளே இருப்பாங்க. இப்படியா எந்த ஆட்சியல்னா தாவேக்கானவர் சுத்தமாக இல்லை வந்து. மற்றவர்கள்லாம் கூட காணோம் வந்து. பொதுமக்களே வந்து இந்த மனு கொடுக்கறதுக்குலாம் வருவாங்கள்ல, அவங்களே வர காணோம், வெறிச்சோடி போயிருந்தது வந்து. இப்போ அவங்களுக்கே ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க, ஒரு 3 மணி நேரம் வந்து அந்த வேலையை ஒத்தி வச்சுட்டு வராங்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேக்கா நிர்வாகிகள் அல்லது வந்து பொறுப்பில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் சொன்னதை வந்து கேலியாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் என்ன வந்து ஒரு அமைச்சர் வந்து அழறாரு வந்து படம் பார்த்துட்டு, அதை வந்து கிண்டலாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து. எதுக்குன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசு செய்யப்பட்ட போது இது இருக்கிற அப்போ இருந்த அமைச்சர்லாம் ஒன்று குய்யோ முறையோன்னு அழுததெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, அந்த அம்மா ரிலீஸ் ஆகி வந்தால் இந்த காட்சியெல்லாம் வந்து பார்ப்பாங்க, அவங்களுடைய குட் புக்கில் நம்ம இடம் பெறுவோம் அப்படின்றதுக்காக ஒன்று அழுத சம்பவங்கள்லாம் வந்து. அப்போ வந்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக உட்காந்தப்போ அவர் நாற்காலியிலே உட்கார மாட்டேன்ட்டார். எப்படி வந்து லட்சுமணன் வந்து ராமருடைய அந்த இது காலனி கூட அது பாதகையா, அதை வச்சு நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு அதை வச்சு தான் நான் வந்து ஆட்சி அமைச்சிட்ருக்கேன்னு சொன்ன மாதிரி அந்த அம்மா உட்காந்த சேர், அந்த அம்மா இதுவாக இருந்தது. நான் அது பக்கம் கூட திரும்ப மாட்டேன், கை கட்டி வாய்மூடி நான் இருப்பேன். அழுத சம்பவங்கள்லாம் உண்டு. ஆனால் அது வேறு அழுக, இந்த வேறு அழுக. நிஜமாகவே தாவேக்காவில் உள்ள எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் அனைவரும் வந்து சிஎம் விஜயோடைய ஒரு தீவிர ரசிகர்களாக இருந்து, ரசிகர் மன்றத்திலேருந்து, நற்பணி இயக்கத்திலிருந்து இப்போ வந்துருக்காங்க வந்து. ஏறக்குறைய அவர் போட்ட பிச்சைன்னு கூட அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்லுவாங்கள்ல, இது கடவுள் போட்ட பிச்சைன்னு வாங்கல்ல, அதுமாதிரி அவர் போட்ட பிச்சைன்னு கூட இருக்கும். நீங்கள் கொடுத்த வாழ்வுன்னு வாங்க இல்லைங்களா, நீங்கள் கொடுத்த வாழ்வு தாங்க இந்த வாழ்வு, நீங்கள் கொடுத்த இது தாங்க இன்றைக்கி நான் அரியணையில் உட்காந்துட்ருக்கேன். அது மாதிரி அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு, அந்த நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு அவங்க அழுதுருக்காங்க. அதை எடுத்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. சபாநாயகர் ஜேடிசி பிரபாகர் அவர் சென்னை சத்யம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறார், தலைவர் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் அந்த பட சமயத்தில் தான் அவர் அரசியலுக்குள்ளே மிக தீவிரமாக இறங்கினப்போ, தனி கட்சி தொடங்கினப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு டிஎம்கே கங்கணம் கட்டி அந்த படத்தை இப்போ எப்படி ஜனநாயகன் எப்படி சுத்தலில் விட்டாங்க சென்சாரை வச்சு, இப்போ டேரிங்காகவே வந்து எல்லா தேட்டருக்கும் மிரட்டல், எல்லா தேட்டருக்கும். மதுரையில் யாரோ ஒருத்தர் அவர் பேர் கூட சொல்லுவாங்க வந்து, இந்த படம் மட்டும் மதுரையில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நான் புடவை கட்டின்னு மதுரையை சுற்றி வரேன் அப்படின்னு சொன்னபோது எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருக்கு வந்து புடவையே அமுச்சு வச்சாங்களாம் போஸ்டரில். அப்போ கொரியர் கிடையாது, அவ்வளோ புடவைகளை வாங்கி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்களாம் வந்து. அப்படின்னா எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய அந்த உலகம் சுற்று வாலிபன் பல தடைகளை தாண்டி வந்த பொழுது முதல் காட்சி நான் போய் பார்க்கணுன்னு நான் போய் பார்த்தேன். அப்படி ஒரு ஃபீலிங்கை நான் ஜனநாயகனில் பார்த்தேன் நான் இந்த படம் பார்த்த பிறகுன்னு அவர் சபாநாயகர் பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு. குறிப்பாக அந்த படத்தில் எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் மிக முக்கியமான விஷயம். அந்த காட்சி வரும்போது கை தட்டுறாங்க.
நீங்கள் என்னதான்னாலும் எம்ஜிஆர் வந்து எவர்கிரீன் ஸ்டாருங்க, எவர்கிரீன் தலைவர். வந்து ஒரு காட்சியில் கிராஃபிக்ஸில் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. சாட்டையை தூக்கி கையில் கொடுத்து போய் பொலங்க அப்படின்னு வருது. அப்போ நான் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். எம்ஜிஆருக்கு என்ன மாதிரியான ஒரு செல்வாக்கு இருக்குதோ அந்த செல்வாக்கு தான் விஜய்க்கும் வந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலம் வேற, விஜய் அவர்கள் இருக்கிற காலம் வேற. காலம் மாறி இருக்குது. வந்து இங்கே தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, சோஷியல் மீடியா வளர்ந்துருக்குது. அப்போ இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் செல்வாக்கு அதே செல்வாக்கு தான், அதை விட ஒரு படி அதிகமான செல்வாக்கு. இப்போ சரிங்க, இந்த படத்துடைய நிஜமான வசூல் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். வசூல் இல்லைப்பா, டப்பா டான்ஸ் ஆடிச்சுப்பா, இந்த படம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டான். அதுவும் வந்து இந்த ஓப்பனிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அப்படியாப்பட்ட ஓப்பனிங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 18+ ஏ சர்டிஃபிகேட்டு நிறைய ஃபேமிலியில் இந்த பசங்களை கூட்டு போக முடியாமல் தவிச்சிட்டாங்க அப்படின்னு. இன்னும் 4 வாரத்தில் ஓடிடியில் வரப்போகுது. ஃபேமிலியோடு உட்காந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறாங்க. இதே ரெக்கார்ட் பிரேக்னா ஃபேமிலியோட, ஏன்னா ஓடிடிக்கு ஒன்றும் சென்சார் தேவையில்லை, உட்காந்து பார்க்க போகிறாங்க பாருங்கள். ஏங்க இதுக்கு ஏங்க வந்து கொடுத்தீங்கன்னு. பட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி குத்தல் வெட்டல் இதெல்லாம் இருக்குது, வந்து கொடுத்து தான் ஆவாங்க. ஆனால் அதை தாண்டி யாரோ ஒரு பொறுப்பில் உள்ளவங்களுடைய பையனோ இதோ தேட்டரில் விசில் அடித்து, சின்ன பையன் சந்தோஷமாக விஜய் அங்கிள்கிட்ட வந்து பழக்கம் போல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி, பார்த்தீங்களா அதிகார மையம் எங்கே வேலை செய்யுது, பார்த்தீங்களா அதிகாரம் எங்கெல்லாம் இதுவாகுது, பார்த்தீங்களா 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பையனை இவருடைய செல்வாக்கை, கட்சி செல்வாக்கை வச்சு, டிவிக்கே செல்வாக்கை வச்சு தேட்டருக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவன் பார்த்தீங்களா குஷியோட கைத்தட்டி விசில் அடிக்கிறான் அப்படின்னு. இது இல்லாமாங்க, இது ஏன்னா இதெல்லாம் கூட வசூலுக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னாங்க. கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் பெரிய எதுவும் இல்லை. சரி, நேற்று என்ன குறிப்பாக ஓவர்சீஸில் இந்த படத்திற்கான வரவேற்பு எப்படி? நேற்று முதல் நாள் நார்த் அமெரிக்காவில் இந்த படம் 9 கோடி ரூபாய் ஒரே நாள், ஹையஸ்ட்டு அதுதான், நார்த் அமெரிக்கா தான். 9 கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது ஓவரால். அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலும் அந்த வீக்கெண்டில் போய் படம் பார்ப்பாங்க அவங்க. அது வீக்கெண்டை கொண்டாடுற உலகத்திலேயே ஒரு நாடு அதுதாங்க. வந்து ஏன்னா வாரம் முழுக்க சம்பாதிப்பாங்க, அந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் சம்பாதிச்சனுடைய பெரும்பகுதியை அவங்க செலவழிப்பாங்க. அவ்வளோதானே சம்பாதிக்கிறது, அதுக்கு தானேங்க. அதனால தான் வீக்கெண்டை சூப்பராக கொண்டாடுற ஒரு நாடு வந்து ஆஸ்திரேலியா. அந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹையஸ்ட் வசூல் இந்த படம் வந்து முதல் நாளில் 2.5 கோடி ரூபா, ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. இந்த பக்கம் இலங்கையில், மலேசியா, சிங்கப்பூரில், அங்கே சொல்லவே தேவையில்லை. மலேசியாவில் நம்ம ஊரில் நடந்த ஆடியோ லான்ச்சுப்பா. நாங்கள் எப்படின்னு எனக்கே நிறைய மலேசியாவில் சேர்ந்தவர்கள்லாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போ ரிலீஸ் ஏதுன்னு. ஓவராலாக மொத்தம் வந்து 34 கோடி ரூபாய் ஓவர்சீஸில் வரைக்கும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்குது. இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, வீக்கெண்டு கிடையாது, வீக் டேஸு. இந்த படத்தை ஓவர்சீஸ் வெளிநாடுகள்லேயும் ஆர்வத்தின் பேரில் இணையத்தில் படம் பார்த்துருக்காங்க, லீக் ஆனதை பார்த்துருக்காங்க. எனக்கு என்னென்னா, ஒரு அதிகபட்சமாக மொபைலில் தான் பார்த்துருப்பாங்க, சில பேர் தான் டிவியில் பார்த்துருப்பாங்க. இந்த மொபைலில் பார்த்தவங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொபைலில் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய திரையில் வந்து பார்க்கணும் அப்படின்னு. இந்த தளபதி கச்சேரி சாங்லாம் உண்மையிலே நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா, அப்படி ஒரு கொண்டாடுறாங்க அந்த சாங்கை வந்து. அதனால் ஓவர்சீஸில் இந்த படம் வந்து 33 கோடி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. ஓவராலாக கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவில் ஒரு பெரிய வசூலை கொடுத்துருக்குங்க. சொல்லவே தேவையில்ல. கேரளாவில் ஒரு தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்ட்ரோல் பிளாக் விட்டுருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக்கில் கேன்டீனுக்கு தான் போவாங்க எல்லாரும். இன்ட்ரோல் பிளாக்னா அதிகபட்சமாக 10 நிமிஷம் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் விடுவாங்க. அது இது 3 மணி நேரம் படம். ஒன்று டீ காஃபி சாப்பிட்றவங்க சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துருக்குப்பான்னு இந்த பஸ்ஸில் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்துட்டாங்க முக்கால்வாசி கூட்டம். வெளியே வந்து தேட்டர் வளாகத்தில் நின்னாடி செம்ம ஆட்டம் போட்டுட்டு திரும்ப போய் படம் பார்க்க போயிருக்காங்க. இது எங்கேயுமே நடந்ததே கிடையாது. எப்பயுமே சொல்லுவாங்க வந்து இந்தியாவிலே கேரளா ரசிகர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இந்த சினிமாவை பார்ப்பாங்க, அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்க மாட்டாங்க. மம்முட்டி மோகன்லால்லாம் சர்வசாதாரணமாக ரோட்டில் நடந்து போவாங்க, என்ன சேட்டா எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற கேட்குற அளவுக்கு தான் அவங்க வந்து அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் விஜய்க்கு மட்டும் இப்படி ஒரு மவுஸ் அங்கே கேரளாவில் எப்படி ஏற்பட்டது, அதுதான் தெரியவே இல்லை. நீங்கள் பப்ளிக் பைட்ஸ் கேரளாவில் உள்ள யூடியூப் சேனல்களில் போய் பாருங்கள், பொங்கி எழறாங்க வந்து. அதில் சில பேர் அழறாங்க வந்து மலையாளத்தில் பேசி. அப்படி அந்த கேரளாவில் ஒரு பெரிய வசூல் கொடுத்துருக்கு. ஓவராலாக அந்த படம் முதல் நாளில் 90 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு. அப்போ 100 கோடி ரூபாய் விங்குக்குள்ளே வரலையானா, இன்றைக்கி இப்போ இந்த பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா,
இன்றைக்கி வந்து 100 கோடியை தாண்டி ஒரு விஷயமா வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு லீவு கண்டிப்பாக இந்த படத்துக்கே ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவார்கள். அதெல்லாம் மீறி சனி ஞாயிறு அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களேப்பா அப்படின்பொழுது இந்த குழந்தைங்க குட்டீஸ் இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குட்டீஸ் நேர்த்தியே கூட சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, வீட்டில் அடறாங்க, ஏ சர்டிஃபிகேட்னா அவங்களுக்கு என்னென்னு புரியல, என்னை வந்து விஜய் மாமா படத்துக்கு கூட்டுமோ அப்படின்னு தொந்தரவு பண்ணுதுங்க, தியேட்டரில் உள்ளே விட மாட்டாங்க பாப்பா அப்படின்னா சில ஒரு அப்பா வந்து தியேட்டரு கொண்டு வந்து போஸ்டர்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் கவுண்டரில் இது பண்ணுறாங்க. கவுண்டரில் இருக்கிற சொல்கிறாங்க உங்களை விட மாட்டாங்க அப்பா, நீ போயிட்டு அதுக்கப்புறம் 4 வாரம் கழிச்சு வீட்டில் பார்த்துக்க, ஓடிடியில் பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு கொண்டாட்டம், அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நம்ம மிகைப்படுத்தி பேசலை வந்து இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த படத்தின் மீதான எதிர்மறை விமர்சனங்கள் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. இது வந்து அப்பட்டமான பகவந்த் கேசரி. நான் அதுக்கு முன்னே மொபைல்லையோ அல்லது வந்து இதுலேயோ இணையத்தில் பார்க்கவே இல்லைங்க, நான் பார்க்கவும் கூடாது. அப்போ நான் கூட நம்பினேன் வந்து சில பேர் ஆகாதவங்களாம் பேசுவேன், ஏங்க அது என்னங்க பாலையா படத்தை அப்படியே போட்டு அடின்னு சீன் பை சீன், ஏன்னா பகவந்த் கேசரி பார்த்துட்டேன் நான், சீன் பை சீன் புலந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு எதுக்கு ஹெச் வினோத், இதுக்கு எதுக்கு வந்து விஜய் கடைசி படம்னு இதை சொல்லணும்? எவ்வளோ நல்ல நல்ல கதைகள் இருக்குது, எவ்வளோ கதாசிரியர்கள் இருக்காங்க. அவருடைய புகழ் பாடக்கூடிய ஒரு படமாக எடுத்திருந்தா அது எப்படியாப்பட்ட படமாக இருந்திருக்கும் அப்படிலாம் நினச்சிருந்த போது பார்த்தீங்கன்னா அந்த பகவந்த் கேசரியோடைய ஒரு நாட்டை மட்டும்தான் ஹெச் வினோத் யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஹெச் வினோத்லாம் ஒரு திறமையான இயக்குனருங்க. அது ஒரு தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை, அந்த படங்கள்லாம் பாருங்கள் நீங்கள் வந்து. அதனால் அந்த நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு விஜய்க்கான இந்த கதைக்கான ஒரு சிறப்பான திரைக்கதையை அவர் வடிவமைத்துள்ளார். அது வேற ஒரு படம், இது வேற ஒரு படம். இது வந்து விஜயோடைய அரசியல் பேசக்கூடிய படம், பொதுமக்களுடைய வாழ்வியல் பேசக்கூடிய படம். ஒரு அதிகார மையத்தை, ஒரு ஜனநாயகத்தை ஒரு மோசமானவன், ஒரு தீவிரவாதி எப்படி நிலைகுலை வைக்கணும்னு பார்க்குறானா, அந்த ஜனநாயகத்தை ஒரு ஹீரோ எப்படி காப்பாற்றுறான், இதுதாங்க ஒன்லைன். இவ்வளவும் தாண்டி நேற்று கொண்டாடி முடிச்சாச்சு இந்த படத்தை. இன்றைக்கும் கூட்டம் வந்து இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிறதுக்கு 100 கோடி இங்கே தாண்டிட்டுருக்கோம். சனி ஞாயிறு ஒரு பெரும் கூட்டம் உள்ளே வரும். அதெல்லாம் மீறி நாம் சொல்கிற மாதிரி அந்த 18+ கண்டென்ட் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் திங்கள் செவ்வாய்க்கிழமை முழுமையாக தெரிய வரும். இது ஒரு வெற்றி படம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் எடுத்து பாருங்கள், ஒரு படத்தை தூக்கி, அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும், ஒரு படத்தை தூக்கி முழுசாக HD பிரிண்டோட இணையத்தில் போட்டு அந்த படத்தை 6 மாதமாக வெளியே வர விடாமல் அந்த படத்தின் மீதான ஐப்பை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பாருங்கள், அந்த படத்துக்கு தேட்டரே கூட்டமே வர மாட்டாங்க. அந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக மாறிடும். இப்படி தான் எதிர்பார்த்தாங்க. இது ஃப்ளாப் படமாக மாறலன்னு தான் திரைத்துறையை சார்ந்த சிலர் கூட்டமாக வேறொரு கூட்டத்தெல்லாம் போய் விஜயையும் சிஎம் விஜயையும் ஜனநாயகனும் எதிர்த்து பேசிட்டு வராங்க. அது என்னன்னா காண்டு தான். இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படம் நாசமாக போனோம், இது ஒழிஞ்சு போனோம், இது ஒரு ஷோ கூட வந்து கூட்டம் வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்த்தா இப்படி பண்ணிவிட்டாங்களேன்ற அந்த காண்டு திரைத்துறையை சேர்ந்த சிலரே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ விஜய் சிஎம் ஆனதில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் இருக்கும். அந்த வைத்தறிச்சலாம் ஒன்றும் பண்ணாது. இது மக்களாக அவரை உட்கார வச்ச இடம், இது ஜனநாயகமாக கொடுத்த இடம் வந்து. அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி படம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.